காய்ஸ், இன்னைக்கு நம்ம எங்கே போகிறோம்னா பந்தல் அதிகமாக இருக்கிற ஊர் பந்தலூர். அதே மாதிரி நம்மளை காந்த மாதிரி இழுக்கிற ஊர் காந்தலூர். எல்லாரும் நல்லபடியா போய் சேருடும். சாமி கும்பிடுங்க. உடுமலைப்பேட்டையில் பஞ்சர் ஆயிடுச்சுங்க. ஒரு வழியாக பஞ்சரெல்லாம் முடிச்சுட்டு செக் போஸ்டெல்லாம் தாண்டி மறையூர் ஜங்ஷன் வந்து சேர்ந்தாச்சுங்க. இதுதான் மறையூர் ஜங்ஷன். ஜீப்பு சூப்பராக இருக்குது. நாங்கள் வந்து டெம்போவை நேராக ரெசார்ட்டுக்கு போக சொல்லிவிட்டு மறையூர்லேருந்தே ஜீப் பிடிச்சி நாங்கள் சைட் சீயிங் போயிட்டோம். நீங்களும் காந்தலூர் போகும்போது இது மாதிரி ஒரு ஜீப்பு மறையூர்லேருந்தே பிடிச்சிட்டு போனீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இந்த இடத்துல ஒரு மான் ஒன்று போச்சு. இப்போ போயிட்டு இருக்கிறது சாண்டல்வுட் ஃபாரஸ்ட். அப்படி நாங்கள் வந்த ஃபஸ்ட்டு வாட்டர் ஃபால்ஸ் தான் எரிச்சிப்பாறை வாட்டர் ஃபால்ஸ். இது வந்து அப்படியே மலைச்சாரல் மாதிரி லைட்டாக வருங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்ததாக நாங்கள் போனது தான் காந்தலூரோட மெயின் வாட்டர் ஃபால்ஸு, பெரிய வாட்டர் ஃபால்ஸுங்க. அதில் போகும்போது தாங்க அந்த ரோட்டில் ஒரு அட்வென்ச்சர் ட்ராவலுங்க. இப்போ நம்ம மெயினான பெரிய அருவிக்கு போக போகிறோம். ரோடெல்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு. செமையான அட்வென்ச்சர் பயங்கரமாக இருக்கு. அட கொக்கா மக்கா, என்னது நான் இறங்கி நடந்து போயிடலாமா? ஜீப் டிரைவர்லாம் சும்மா சொல்லக்கூடாதுங்க. சும்மா அந்த அந்த ரோடெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுலையெல்லாம் எப்படி ஜீப் டிரைவர் ஓட்டுவாங்கங்கிற மாதிரி இருக்கும். ஜீப்பு போகிற வழியில் ஒரு ஜீப்பு ஏதோ கம்ப்ளைண்ட் ஆகி நின்றுச்சு. அதனால நாங்கள் ஷார்ட்கட்டில் இப்போ பெரிய அருவிக்கு போயிட்டு இருக்கோம். பாருங்க ஃபால்ஸ் தெரியுது. அருவியில் குளித்து முடிச்சுட்டு மறுபடியும் அதே அட்வென்ச்சர் ட்ராவல். சும்மா பட்டையை கிளப்பிட்டு போனாருங்க டிரைவரு. எப்படி இதுதான் ஹனி ராக். ராக்கில் பாருங்கள் எத்தனை தேன், எல்லாம் வந்து தேன் கூடு கட்டியிருக்கு. ஆப்பிள் தோட்டம் போகிற வழியில் இருக்கு ஹனி ராக். நாங்கள் டிசம்பரில் வந்தங்காட்டி நல்ல பனி சீசனுங்க. அதனால ஆப்பிள் தோட்டம், ஸ்ட்ராபெரி தோட்டமெல்லாம் சீசன் இல்லைன்ட்டாங்க. அதுக்கப்புறமா நாங்கள் வியூ பாயிண்ட் வந்துட்டோம். குளிச்ச வாட்டர் ஃபால்ஸ் அங்கே இருக்குது. இந்த வியூ பாயிண்ட் வந்து பார்த்தா தெரியும். குளிச்ச வாட்டர் ஃபால்ஸ். ஆப்பிள் மரத்தை இப்போ தான்
தான் நான் பார்க்குறேன். இது என்னன்னு தெரியல. வெற்றிகரமாக ரெசார்ட்டுக்குள்ளார வந்தாச்சு. சூப்பராக இருக்கு. காந்தலூரில் சுற்றி பார்க்குற மாதிரி ஒரு 8 பிளேஸ் தாங்க இருக்குது. அது இந்த ஸ்க்ரீனில் அட்டாச் பண்ணியிருக்கேன். அருமையான இடம். நாங்கள் ரொம்ப டைம் ஆனங்காட்டி ஒரு பிளேஸ் போகலை, புனியரான ஒரு பிளேஸ் போகலை. ஸோ நேராக நாங்கள் ரெசார்ட்டுக்கு வந்துட்டோம். வியூ பாயிண்ட் சூப்பராக இருக்குங்க. கீழே பார்க்கா? ஓ வாவ். என்ன மிஸ்ட் பாருங்க. காந்தலூர் அடல்ட்டுக்கு கிளைமேட் என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல பிளேஸுங்க. மற்றபடி குழந்தைகளுக்கெல்லாம் இங்கே சூட் ஆகாது. இது என்னோட கருத்து. ஊட்டி மாதிரியான பார்க்கெல்லாம் இங்கே இல்லை. ஸோ இது காந்தலூரும் ஒரு சின்ன கிராமம் தான். நாங்கள் தங்கி இருந்த ரெசார்ட்டுக்கு பக்கத்தில் நிறைய ரெசார்ட்ஸ் இருந்துச்சு. அதோட கான்டாக்ட்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன். நீங்களே யூஸ் பண்ணிக்க. கோயம்புத்தூர்லேருந்து 7 மணி கிளம்புனா ஒரே நாளில் எல்லா பிளேஸும் விசிட் பண்ணிட்டு ரிட்டர்ன் வந்துடலாம். ஓகே, காந்தலூர் ஜேர்னி முடிஞ்சது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.